ஓம் சஹ்னா பவது சஹ்னௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அலகில் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இன்றிலிருந்து நாம் பெரிய புராணம் என்கின்ற பக்தி காவியத்தை பார்க்க இருக்கின்றோம். சைவ சித்தாந்தத்தை நிலைநாட்டியவர்கள் அதை காப்பாற்றுவதற்காக அடியவர்கள் பக்தி அடியவர்கள் இறைவனின் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர்களாய் இறைவனை பாக்கலால் வாழ்த்திய பாடல்கள்தான் 12 திருமுறைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12 திருமுறைகள் விதவிதமான பக்தி ஆச்சாரியர்கள் இறைவனுடைய வைபவத்தை உணர்ந்து அதை பாக்களின் மூலமாக வடித்து கொடுத்திருக்கிறார். அப்படி வந்ததுதான் 12 திருமுறைகள். திருமுறை என்று சொல்லுகின்ற நேரத்திலே திரு என்றால் இறைவன், மோட்சம், வீடு பேறு, ஐஸ்வர்யம், மதிக்க தகுந்தவர், நிறைய பொருள் இருக்கிறார். திரு இறைவனை முறையாக முறையுடன் வழுத்திய அந்த வழிமுறைக்கு பெயர் திருமுறை என்று பெயர். அதனால்தான் திருமுறையை பற்றி சொல்லும்போது அதை 4ஆக பிரிக்கிறார்கள். ஆச்சாரியர்களும் பல அதை எப்படி வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு சாரார் ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய நிலையிலே நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். இறைவனை ஸ்துதி பாடுதல், இது ஒரு வழிமுறை. ஒரு சாரார் இறைவனை ஆராதித்தல், பாவித்தல், இந்த முறையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு சாரார் 12 திருமுறைகளுக்குள்ளே போனோமையானால் அது முழுக்க முழுக்க வேதாந்த அறிவை கொடுக்கக்கூடியதாய் ஸ்தோத்திரம், சாஸ்திரம், தந்திரம். தந்திரம் என்பது செயல்பாடு, சாஸ்திரம் என்பது உபதேசம், ஞான உபதேசத்தை கொடுக்கக்கூடிய வகையிலும் 12 திருமுறைகளில் ஞானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமூலர் திருமந்திரம் எல்லாம் முழுக்க ஞானம். சாஸ்திரம், ஸ்தோத்திரம் பாக்கள் வடிவிலே வரக்கூடியவை. ஸ்தோத்திரம், சாஸ்திரம்
தந்திர வடிவிலே வழிபாட்டு முறையிலே வரக்கூடியவைகள். கடைசியில புராணம். புராண வடிவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 முறையிலே 12 திருமுறைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. முதல் 3 திருமுறைகள் ஞானசம்பந்தமூர்த்தி அலங்காரம் செய்கிறார். அடுத்த 3 திருமுறைகள் அப்பர் சுவாமி அலங்காரம் செய்கிறார். 7வது திருமுறையாக சுந்தரர் அலங்காரம் செய்கிறார். 12வது திருமுறையாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடியதுதான் இந்த பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய ஷேக்கிழா பெருமான் நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய இந்த அழகான காவியம், பக்தி கிரந்தம். இது எப்படி அமைந்திருக்கிறது என்றால் விருத்தங்கள் நடையிலே அமைந்திருக்கிறது. பா வகைகளிலே ஒரு விதமான வகை இந்த விருத்தம். முதல் இந்த பெரிய புராணமானது தோன்றுவதற்கு காரணமாக 2 பேர் இருந்திருக்கிறார்கள். முதல்ல சுந்தரர் வடிவமைத்து கொடுக்கிறார். அவர் என்ன பண்றார் என்றால் திருத்தொண்ட தொகை என்கின்ற முறையில் தொகை வடிவிலே இதை அமைத்து கொடுக்கிறார். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு அவர் தொகை வடிவிலே அமைச்சு கொடுக்கிறார். அதை எடுத்துக்கொண்டு நம்பியாண்டார் நம்பிகள் அவர் திரு அந்தாதி என்கின்ற பெயரிலே அதை நமக்கு இன்னும் விரிவடைய சொல்லிக் கொடுக்கிறார். இந்த 2ஐயும் வைத்துக் கொண்டுதான் ஒரு அழகான காவியமானது நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு நாம் ஆங்கிலத்தில் சொல்றோம் அல்லவா, தீசியஸ் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம் அல்லவா, ஆராய்ச்சி செய்கிறார்கள். இப்படி நடந்ததா, நடந்திருக்கின்றதா என்பதை பல இடங்களிலும் சென்று கல்வெட்டுக்களின் மூலமாக, ஏடுகளின் மூலமாக, ஓலைச்சுவடிகளின் மூலமாக, ஆலயங்களுக்கு சென்று ஆலயங்கள் இருக்கக்கூடிய பெரியவர்களை, அடியவர்களை சந்தித்து அவர்களுடைய உறவாடுவதன் மூலமாக, அங்கே இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களிடத்திலே செவிமடுக்கக்கூடிய விஷயங்களின் மூலமாக, இப்படி பலவாறாக விஷயங்களை எல்லாம் ஒன்று திரட்டி நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காவியம்தான் இந்த பெரிய புராணம். பெரிய என்று சொல்லும் போதே பெரிய பொருளை குறித்து பேசுகின்ற காரணத்தினாலே பெரிய புராணம். பெரிய பொருள், பெரிய பெருமை மிகுந்த பொருள், இறைவன் பெரியவன். இந்த பெரியவனை குறித்து பேசப்படுகின்ற காரணத்தினாலே இந்த நூலுக்கு பெயர் பெரிய புராணம் என்று பெயர். மறுபடியும் பெரிய என்று சொல்லும் போது பெரிய பகவானை குறித்து, பெரியவரை குறித்து, பெருமை மிகுந்த பெரியவர்கள், போற்றத்தகுந்த பெரியவர்கள் பாடுவதினாலே, வாழ்ந்த காரணத்தினாலே, அவர்களை பற்றி, பெரியவர்களை பற்றி பேசுகின்ற காரணத்தினாலே இந்த நூலுக்கு பேர் பெரிய புராணம். முதல் பெரிய என்று வரும்போது பெரிய பெரியவனாக இருக்கின்ற பரமாத்மா, 2வது பெரிய என்று சொல்கின்ற நேரத்திலே பெரிய அடியவர்களை குறித்து, பெருமை மிகுந்த அடியவர்களை குறித்து, குணத்திலே, செயலிலே, வாழ்க்கை முறையிலே எல்லாவற்றிலும் பெருமை மிகுந்தவர்கள், பெருமை மிகுந்த இறைவனோடு எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமையை நமக்கு காட்டுவதனாலே இது பெரிய புராணம். 3வது, பெரிய
பலனை கொடுக்கின்ற காரணத்தினாலே இதுக்கு பேர் பெரிய புராணம் என்று பெயர். இதை படித்தால், இதை நான் செவிமடுத்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் பயணம் செய்தால், இதை எடுத்துக்கொண்டு பயணம் செய்தால் எனக்கு கிடைக்கக்கூடிய பலன் பெரும் பலன், பெரிய பலன் கிடைக்கிறது. ஆகையினாலே பெரும் பலனை கொடுக்கின்ற காரணத்தினாலே இதுக்கு பேர் பெரிய புராணம் என்று பெயர். நான்காவது, பெரியதாக இருக்கக்கூடிய அடியவர்கள், பெரியதாக இருக்கக்கூடிய அடியவர்கள் இறைவனை எப்படி நாடினார்கள் என்று சொல்லக்கூடிய பெரிய வழிமுறையை, பக்தி வழிமுறையை நமக்கு காட்டுவதனாலே அதுக்கு பேர் பெரிய புராணம். அப்ப இந்த 4 முக்கியமான பெரிய விஷயத்தை பற்றி இது பேசுகின்ற காரணத்தினாலே, பெரிய பகவானை குறித்து, அடியவர்களை குறித்து, பெரிய பலனை குறித்து, பெரிய அடியவர்கள் எப்படி பகவானிடத்திலே பக்தி செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வழிமுறையை குறித்து, பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு முறையை குறித்து சொல்லுவதனாலே இந்த காவியத்துக்கு பெயர் பெரிய புராணம். புராணம் என்கின்ற சப்தம் பழமையானது, புராதனமானதுன்னு சொல்றோம் இல்லையா? புராதனமானது, பழமையானது. பழங்கதை, பழமையான கதை, ஒரு அர்த்தம் பழமையான கதை. இரண்டாவது, புராணம் என்று சொன்னால் செவி வழியாகவே கேட்கப்பட்டு, கர்ண பரம்பரைன்னு சொல்லுவோம்ல, கர்ணம்னா காது, செவி வழியாகவே கேட்டு 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 பரம்பரை பரம்பரையாக அது பழக்கத்திலே வந்திருக்கக்கூடிய விஷயமாக, வரலாறாக இருக்கின்ற காரணத்தினாலே அதுக்கு பெயர் புராணம். அப்ப பழமையானது, பழமையான விஷயத்தை செவியின் வழியாகவே கேட்டு உணர்தல். அப்ப அந்த காலத்துல என்ன கிடையாதுன்னா, புஸ்தக வடிவு என்பது கிடையாது, ஓலைச்சுவடி என்பது கிடையாது. செவி வழியாகத்தான் அனைத்தையும் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், கற்க வேண்டும். எவ்வளவு நல்ல ஒரு திறன், அறிவு திறன் இருந்திருக்கிறது பாருங்கள். அறிவு மேம்பாடு உடையதாக இருந்தால்தான், அறிவு தூய்மையானதாக இருந்தால்தான், அறிவு பலம் உடையதாக இருந்தால்தான் கேட்ட மாத்திரத்திலேயே அதை புரிந்து கொள்ளக்கூடிய, தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். இன்றைக்கு நமக்கு புஸ்தக வடிவிலே வந்ததனாலே நம்முடைய அறிவு திறன் குறைந்து விட்டது. அதனால தான் ஒரு தரத்துக்கு 4 தினம் நாம் கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம். ஒரு தரத்துக்கு 4 தினம் படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம். புரிந்து கொள்வதிலே நமக்கு அவ்வளவு வீரியத்தன்மை இல்லை. காரணம் என்னன்னா, நமக்கு அறிவு குறைபாடு. எப்பொழுது அறிவுக்கு குறைபாடு ஏற்பட ஆரம்பித்ததோ அப்பொழுதுதான் நம்ம விதவிதமாக கண்டுபிடிப்புகளை செய்ய ஆரம்பித்தோம். இதை கண்டுபிடித்தாவது அறிவுக்கு திறன் ஊட்டிவிட முடியாதா? கர்ண பரம்பரையாகவே வந்த காரணத்தினாலே அதுக்கு பேர் புராணம் என்று பெயர். அப்போ புற, புற என்றால் பழமையானது. நவ, நவ என்றால் நவநீதமானது, புனிதமானது. நவ என்பதற்கு இன்னொரு அர்த்தம், நவ என்றால் புதியது, பழமையானது, புதுமையானது, புதுமைக்கும் புதுமையானது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா புற நவ 2 வார்த்தை இருக்கு. நவ என்பதற்கு 9 என்பது ஒரு அர்த்தம் இருக்கு. புற என்பதற்கு ஷரீரம் என்ற அர்த்தம். என்ன அழகான பாருங்கள், 9 துவாரங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஷரீரம். அப்போ புராணம் என்று சொல்லும் போது
9 துவாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய புற என்பதற்கு புறம் என்றால் சரீரம் என்று அர்த்தம். வீடு, வசிக்கக்கூடிய வீடு, சரீரம். அப்போ 9 துவாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனை 9 துவாரத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனுடன் சேர்த்து வைக்கக்கூடிய சம்பவத்தை, விஷயத்தை எது ஒன்று நமக்கு உணர்த்தி காட்டுகிறதோ அதுக்கு பெயர் பெரிய புராணம் என்று பெயர். அதனால்தான் திருமூலர் சொல்றார், உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்போர் ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாயில் ஒரு கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலன் ஐந்தும் காணான் மணிவிளக்கே. இறைவன் அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்து, அதுல ஒரு சந்தேகமும் இல்லை, எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கிறான் பரம்பொருள். ஆனா அவனை நான் எங்க உணர முடியும்? என்னிடத்திலே இறைவனை நான் உணரணும்னா எங்கே உணர்வது? அது தெரியணும் இல்லையா? இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காரு சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனா அவரை நான் எங்கே தேட முடியும் என்றால், ஆலயத்திலே போய் தேடினால் கிடைப்பாரா என்றால் கிடைக்க மாட்டார். யாகத்திலே போய் தேடினால் கிடைப்பாரா என்றால் கிடைக்க மாட்டார். புஸ்தகத்திலே போய் தேடினால் கிடைப்பாரா என்றால் கிடைக்க மாட்டார். சப்தங்களிலே போய் தேடினால் கிடைப்பாரா என்றால் கிடைக்க மாட்டார். வேதங்களிலே இப்படி ஒன்னொன்னா சொல்லிக்கொண்டே போனால் இறைவனை நான் எங்கேதான் உணர்வது? எங்கே தான் அவனை நான் பார்ப்பது? எப்படி பார்ப்பது? அவனை உணரக்கூடிய ஒரே இடம் நம்மிடத்திலே, நம்முடைய உள்ளத்தில் தான் அவனை உணர முடியும். உள்ளத்தில் உறைபவன், உள்ளத்தில் இருக்கின்றவனை, உள்ளத்தில் உறைபவனை உள்ளத்தில் தேடினால்தான், உள்ளம் கடந்து தேடினால்தான் உள்ளத்திலே உறைபவனை என்னால் அறிய முடியும், அடைய முடியுமே தவிர, உள்ளத்தை விட்டுவிட்டு நான் வெளியிலே எங்கே தேடினாலும், எப்படி தேடினாலும் அந்த பொருளை என்னால் உணர முடியாது, பார்க்க முடியாது. இதை உணர்த்துவதற்காக எழுதப்பட்டதுதான் பெரிய புராணம். உள்ளம் பெரும் கோயில், எவ்வளவு அழகான சொல் பாருங்கள். ஊனுடம்போர் ஆலயம். அப்போ இந்த சரீரமானது இறைவன் வசிக்கக்கூடிய வீடு. இந்த புராணமானவன், பழமையானவன், பழமைக்கும் பழமையாக இருக்கின்ற இந்த பரமாத்மா, எனக்குள்ளே இருக்கின்ற அந்த பரம்பொருள் மாறாமல் பழமைக்கும் பழமையாய், புதுமைக்கும் புதுமையாய் எப்பொழுதுமே அவர் என்னோட இருந்து கொண்டிருக்கிறார். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அவர் என்னை விட்டு போறதே இல்லை. அவர் எப்போது என்னோட இருக்கார். நான் என்னிடத்திலே அவரை உணராமல், தேடாமல் நான் எங்கும் தேடினாலும் அவர் தேடக்கூடிய பொருளாக இருப்பாரே தவிர அவர் அடையக்கூடிய பொருளாக மாற மாட்டார். அப்ப அவரை நான் எங்கே உணர்வது? புற என்று சொல்லக்கூடிய சரீரம், நவ என்று சொல்லக்கூடிய 9 துவாரம். 9 துவாரங்கள் நம்மிடம் இருக்கின்ற இந்த ஷரீரத்துக்குள்ளே ஷரீரியாய் எனக்குள்ளே இந்த பரமாத்மா விட்டிருக்கிறார். அவரை எனக்குள்ளே உணர்வதற்காக செய்யக்கூடிய இந்த முயற்சி இருக்கல்லவா,
அதை மூன்றாக பிரித்திருக்கிறார். எனக்குள்ளே இருக்கின்ற, எனக்குள்ளே என்றால் நம் எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற அந்த பரம்பொருள், நம் எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற அந்த பரம்பொருளை மாணிக்கவாசக பெருந்தகை சொல்றார் அல்லவா, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். எங்கே கண்டேன்? உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. எனக்குள்ளே இருக்கிறான் அந்த பரம்பொருள். அந்த பரம்பொருளை எனக்கு எப்படியாவது காமித்து விட வேண்டும், எப்படியாவது அந்த எனக்குள்ளே இருக்கின்ற அந்த இறை தத்துவத்தை எப்படியாவது உணர்த்தி விட வேண்டும் என்பதற்காகத்தான் 3 வழிமுறைகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். முதல் வழிமுறை வேதங்களின் மூலமாக, 2வது வழிமுறை ஆகமங்களின் மூலமாக, 3வது வழிமுறை புராணங்களின் மூலமாக. வேத ஆகம புராணாணி சாதனானி, இந்த 3 சாதனங்கள், இந்த 3 வழிமுறைகள் நோக்கம் என்ன? வேதங்களுடைய நோக்கம் வேத நாயகனை மூலமாக கொண்டது. நீங்க வேதத்தை முழுக்க பிழிந்து எடுத்தீர்கள் என்றால் அதுல யார் இருப்பாடான்னா இறை தத்துவம் மட்டும் தான் இருக்கும். இறைவனே வேதமாக இருக்கிறான், இறைவனே வேதமாக இருக்கிறான், இறைவனே வேதத்தினுடைய நாயகனாகவும் இருக்கிறான், இறைவனே வேதத்தை உபதேசம் செய்யக்கூடிய குருவாகவும் இருக்கிறான், இறைவனே வேதங்களை உலகத்துக்கு கொடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய தர்மமாகவும் அவனே இருக்கிறான், தர்மத்தினுடைய தேவதையாகவும் அவனே இருக்கிறான், தர்மத்துக்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடியவனாம் அவனே இருக்கிறான், எல்லாமாகவும் அவன் ஒருவனே இருக்கிறான். அப்போ வேதத்தை முழுக்க நாம் பிழிந்து எடுத்தால் நமக்கு இறைவன் தான் கிடைக்கிறான், இறைவன் தான் மூலமாக, இறைவன் தான் ரசமாக, இறைவன் தான் ஞானமாக, இறைவன் தான் குறிக்கோளாக இருக்கிறான். நான் வேதத்தை முழுமையாக கற்று உணர்ந்து விட்டேன் அப்படின்னு ஒருவன் சொல்லுகிறான். அது தமிழ் மறையாக இருந்தாலும் சரி அல்லது சமஸ்கிருத மறையாக இருந்தாலும் சரி, என்ன வேணா இருக்கட்டும், நான் வேதத்தை முழுமையாக கற்று உணர்ந்து விட்டேன் அப்படின்னு ஒருவன் சொன்னால் அவன் எங்க போயிருக்கணும்? யாரை சாரமாக கொண்டிருக்கணும் என்றால் இறைவனையே அவன் சாரமாக கொண்டிருக்கணும். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்றார், கற்றதனால் ஆய பயன் என்கொள். நீ எல்லாவற்றையும் கற்று உணர்ந்து விட்டேன்னு சொல்லுகிறாயப்பா, அந்த கற்றதனுடைய சாரம் என்ன? வேதத்தினுடைய சாரம் என்றால் அது இறைவனை தவிர வேறாக இருக்கக்கூடாது. நான் இறைவனை தவிர வேறு ஏதாவது ஒன்றை என் வாழ்க்கையிலே பிரயோஜனமாக கொள்ளுவேன், வழிமுறையாக கொள்ளுவேன் என்றால் அறிவை கொண்டு அது இறைவனுடைய அறிவாக மாறாது, இறைவனை உணர்ந்ததனுடைய அறிவாக மாறாது. நான் இன்னும் இறைவனை உணர்வதற்குண்டான தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன். வேதம் வேதம்னு சொல்லும் போது வேதம் முழுக்க முழுக்க இறைவனுடைய தத்துவத்தை பற்றி பேசுகிறார். இந்த இடத்துல வேதம் என்றால் வேதாந்தத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். உபனிஷதம், பிரம்மசூத்திரம், பகவத்கீதா இவையெல்லாம் இறைவனுடைய தத்துவத்தை பற்றி பேசுகிறார்.
இதை பேசுவதனுடைய நோக்கம் என்ன? அந்த இறைவன்தான் வேதத்திலே எந்த தத்துவத்தை பற்றி, இறைவனுடைய தத்துவத்தை பற்றி பேசுகிறதோ அந்த தத்துவம் தான் உனக்குள்ளே நிறைந்திருக்கின்ற பரம்பொருள், நீதான் அது என்பதை எனக்கு காட்டிக் கொடுக்கக்கூடிய அந்த வழிமுறையை சொல்லுகிறது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவைப்படுறதுனா, சத்துவ குணத்தில் நான் மேலோங்கி இருக்கணும். சத்துவ குணத்தை நான் மேலோங்கி இருந்தால் இந்த தத்துவத்தை என்னால் சுலபமாக புரிஞ்சுக்க முடியும். நான் சத்துவ குணத்துல மேலோங்கி இல்லாமல் மலினப்பட்டவனாக இருந்தேன் என்றால் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வது கடினம். நான் சத்துவ குணத்திலே மேலோங்கி இருக்கிறேன் என்பதற்கு என்ன அத்தாட்சி? ஞானத்தை என்னுடைய வாழ்க்கையின் ஒரு பெரும் தேடுதலாக வைத்துக் கொள்வேன். 24 மணி நேரம் என்னுடைய ஒரு நாள் அப்படின்னா, 24 மணி நேரத்துல இறைவனை பற்றி தேடுதலிலேயே என்னுடைய ஒவ்வொரு நாளும் கழிகிறது அப்படின்னு சொன்னா நான் சத்துவ குணத்திலேயே இருக்கிறேன் அர்த்தம். அப்ப நான் எதற்கு பிராதானியம் கொடுக்க மாட்டேன், எதற்கு நான் முக்கியம் கொடுக்க மாட்டேன் என்றால், நான் இந்த தர்மத்தை செய்ய வேண்டும், இந்த கடமையை செய்ய வேண்டும், இந்த கடமைக்கு உரியவன் நான், இந்த கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகுதான் நான் இங்கே வருவேன் அப்படிங்கிற அந்த தர்மத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய தர்மி இறைவனை அடைவதற்கு உண்டான போராட்டம் நமக்கு இருக்கு இல்லையா? தர்மம் பெரியதா தர்மி பெரியவனா என்று கேட்டால் நமக்கு இந்த தர்மம் பிரதானமாக தெரிந்துவிடும். தர்மியை பொருந்தள்ளிடும். இறைவனை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல தர்மத்தை பண்ணணும். தர்மம் தர்மியை அடைவதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. தர்மத்தை விட தர்மிதான் பெரியவன். நான் தர்மியை அடைந்து கொண்டிருக்கும் போதே தர்ம காரியங்கள் செய்தால் என்ன, செய்யாமல் போனால் என்ன, எனக்கு எவ்வகையிலும் அது பிரயோஜனப்படாது, எனக்கு எவ்வகையிலும் அது தேவையில்லை, நான் அதிலே போய் மாட்டிக்கொள்வதற்கும் தயாராக இல்லை என்கின்ற அந்த உறுதியான தெளிவும் மன அமைதியும் பதற்றமும் இல்லாத இந்த தெளிவான மனோநிலை இருக்கு இல்லையா, அந்த நிலை உள்ளவன் இந்த வேதாந்தத்தினுடைய இறைவனுடைய தத்துவத்தை உணர்ந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு தகுதி படைத்தவனாக இருக்கிறான். அவன் அங்க வந்துடுறான். அவன் என்ன சொல்லலாம்? தீவிர முமுக்ஷு அப்படின்னு சொல்லலாம். முமுக்ஷுன்னா முக்தியிலே தீவிரமான நாட்டம், வீடு வேறு அடைவதுல அதி தீவிரமான நாட்டம் உடையவனுக்கு பெயர் அதி தீவிர முமுக்ஷு. அவனுக்கு அதுதான் வேணும், முக்தி பேறு அடையணும். இந்த வாழ்க்கையில நான் வாழ வந்ததனுடைய நோக்கம் இனிமேல் வாழாமை, பிறவாமை. அதை அடைவதற்காக வந்திருக்கேன். அதற்கு எனக்கு ஒரே உபாயம் இறை தத்துவத்தை அறிதல், உணர்தல், அடைதல். அதற்காக என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக நான் அர்ப்பணம் செய்ய போகிறேன். இதுல அவன் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா காம்ப்ரமைஸை பண்றது. நாம் மனதை சமாதானப்படுத்திக் கொள்வோம் அல்லவா, பரவாயில்லை, இதுக்கப்புறம் இதை பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் இதை பண்ணிக்கலான்னு எப்பொழுது நாம் இதை சமரசம் செய்து சமரசமே பண்றது. இதுதான் எனக்கு, இதுதான் இலக்கு. இந்த தீவிரமான முமுட்சுத்தன்மை இருக்கக்கூடியவன் வேதத்தினுடைய தத்துவ போதைக்கு வந்துடுறான். அதுல தீவிரத்தன்மை இல்லாத முமுட்சு இருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கு தேவைப்படக்கூடியதுதான் ஆகம சாஸ்திரம். தத்துவத்தை அவ்வளவு சுலபமாக புரிந்து கொண்டு அதிலேயே நிற்பது அவர்களுக்கு ரொம்ப கடினமானதாக இருக்கு. ஆனா அவர்களும் அங்க வரத்துக்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறான, உள்ளுக்குள்ள அந்த போராட்டம் இருக்கு.
தன்னிலையிலே பகவானை உணர்தல் என்பது அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு. அப்போ அவர்களுக்கு ஒரு உந்து சக்தி வேண்டி இருக்கு. தன்னிலையிலே இறைவனை உணர்தல் என்கின்ற அந்த செயலை செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு வழிபாட்டு முறை வேண்டியிருக்கிறது. அதுக்கு பேர் தான் ஆகம சாஸ்திரம். இந்த ஆகம சாஸ்திரம் என்பது என்னடான்னா, இறைவனை எப்படி வாழ்த்துதல், வழிபாடு செய்தல். அதுதான் ஆகம சாஸ்திரம். விக்கிரகத்திலே எப்படி இறைவனை ஆராதிப்பது, எந்தெந்த செயல்பாடுகளின் மூலமாக இறைவனை ஆராதிக்கலாம், எப்படி நாமத்தின் மூலமாக இறைவனை ஆராதிப்பது, இதெல்லாம் ஆகம சாஸ்திரத்திலே வரக்கூடிய விஷயங்கள். எந்தெந்த உற்சவத்தின் மூலமாக இறைவனை எப்படியெல்லாம் ஆராதிக்கலாம். ஆலயத்துக்கெல்லாம் போனோம்னா அந்த வார்த்தையை நீங்க கேட்கலாம், ஆகம சாஸ்திர பிரகாரம் கட்டப்பட்ட கோயில்கள் என்றால் வேதங்களானது கொஞ்சம் இறங்கி வருகிறது. தத்துவ நிலையிலிருந்து வேதங்கள் இறங்கி வந்து இறைவனுக்கு ஒரு குணத்தை கொடுத்து, இறைவனுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து, இறைவனுக்கு ஒரு பெயரை கொடுத்து, இறைவனுக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் கொடுத்து, இறைவன் இப்பேற்பட்டவர், இந்த மகாத்மியம் உடையவர், இந்த குணம் உடையவர், இறைவனை இந்த முறையிலே இந்த ரூபத்திலே ஆராதித்தால், இந்த நாமம் கொண்டு ஆராதித்தால், இந்த மந்திரம் கொண்டு ஆராதித்தால், இந்த வழிபாட்டு முறையில இறைவனை ஆராதித்தார், இறைவன் உனக்கு அனுகிரகம் செய்வார். அப்போ தன்னிலையிலே இறைவனை உணர முடியாமல் தவிக்கின்ற அந்த அதி தீவிர முமுட்சு இல்லாத பக்தன் இருக்கிறான், எல்லா ஜீவன் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு மனதை இப்ப என்ன பண்றதுனா 2 இடத்திலும் அடித்துக் கொள்கிறது. தர்மமும் ஓணும், இறைவனும் ஓணும். நான் தர்மியாவும் இருப்பேன், இறைவனாவும் இருப்பேன். இறைவனை அடைவதற்கு நான் முயற்சி எடுப்பேன். இந்த போராட்டம் இருக்கு இல்லையா, இதுல எது அதிகமா வெற்றி பெற்று விடுகிறது? தர்ம காரியங்கள் வராதவரை இறைவனை பற்றக்கூடிய தன்மை இருக்கு. தர்ம காரியம் வந்தால் இறைவனை புறந்தள்ளியது. அது எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி, இறைவன் இருக்கட்டும், முதல்ல தர்ம காரியத்தை பார்ப்போம் சொல்லி இவர் மந்த முமுட்சு, இன்னும் தீவிரமான முமுட்சு. எனக்கு இதுதான் வேண்டும் என்பதில் உறுதிப்பாடு இல்லாம இந்த ரயில் பிரயாணத்துல பாத்தீங்கன்னா, நாம எந்த ரயிலுக்கு பிரயாணம் செய்ய வேண்டுமோ அந்த நடைமேடைக்கு வந்தாச்சு, அமர்ந்து கொண்டு விட்டோம். இத்தனை மணிக்கு இந்த ரயிலானது வரப்போகிறது என்று செய்தி வருகிறது. எல்லோரும் தன்னுடைய சாமான்களை எல்லாம் தயாராக வைத்துக் கொண்டு கவனமாக தான் எந்த இருக்கையிலே அமர வேண்டுமோ, எந்த பெட்டியிலே அமர வேண்டுமோ அந்த பெட்டிக்கு உண்டான இடத்திலே நின்று கொண்டு தயாராக காத்துக் கொண்டிருக்கிறார். அதுல ஒருத்தர், இந்த 2 நிமிஷம் இருக்கு, இதுக்குள்ள போய் நான் 2 பழத்தை வாங்கிக்கிறேன், 2 பிஸ்கெட்டை வாங்கிக்கிறேன், 2 தண்ணி பாட்டில வாங்கிக்கிறேன், 2 ஜூஸ் பாட்டில வாங்கிக்கிறேன்னு ஒருத்தர் ஓடுறான்னு வச்சுக்கோங்க. இப்ப அவருடைய மனம் பிரயாணமும் செய்யணும், ஒரு பொருளையும் வாங்கணும். இப்ப என்ன பண்றார், பொருள் வாங்குவதிலே தன்னுடைய கவனத்தை செலுத்தியவர், மனம் எங்கும் இருக்கு அங்க இருக்கு. பொருள் வாங்குவதிலே மனதை செலுத்தியவருக்கு வண்டி வந்தது தெரியாமல் போய், வண்டி நின்று எல்லோரும் ஏறியது தெரியாமல் போய், வண்டியானது கிளம்பி விட்டது. கிளம்பினதுக்கு பிறகுதான் இவருக்கு ஞாபகம் வருகிறது, நாம் இந்த வண்டியில் அல்லவா போக வேண்டும், இந்த வண்டி கிளம்பி விட்டதே. இப்போ எல்லா சாமான்களையும் எடுத்துக்கொண்டு இந்த வண்டியில போய் ஏறணும். நினைச்சு பாருங்கள், இந்த நிலையை நினைச்சு பாருங்கள். இதே போலதான் இறைவனும் எனக்கு வேணும், அதே நேரத்தில் நான் உலகத்தில் இருக்கக்கூடிய தர்ம காரியத்தையும் செய்யணும்.
இதுக்குள்ள இதை பண்ணிடுறேனே, இதுக்குள்ள இதை பண்ணிடுறேனே, இதுக்குள்ள இதை பண்ணிடுறேனேன்னு சொல்லிட்டு நான் தர்ம காரியத்திலே ஈடுபட்டு இருந்தால் நான் எந்த இலக்கை அடைய வந்தேனோ அந்த இலக்கு என்பது என்னுடைய மனதில் எப்பொழுதுமே வரவிடாமல் தடுத்துக் கொண்டேன். இப்போ வாழ்க்கை பிரயாணம் வேகமாக ஓட ஆரம்பித்து இறப்புன்னு ஒரு வரும்போது நகர்ந்து கொண்டே இருக்கு. அப்போ நான் கத்த ஆரம்பிக்கிறேன். இந்த இறப்புங்கிற ஒரு பிரயாணத்துல நான் வந்து இந்த இந்த இடத்துக்குள்ள வண்டியில் ஏறணுமே, ஏற முடியாம போயிட்டா என்ன பண்றதுங்க பரிதவிப்போடையே என்னுடைய வாழ்க்கை நகரத்தை யாரும் தடுக்க முடியாமல் ஆகம சாஸ்திரம் என்பது இறைவனுக்கு ஒரு குணத்தை கொடுத்து, ஒரு பெயரை கொடுத்து, ஒரு வடிவத்தை கொடுத்து, ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி, நீ இந்த முறையிலே இறைவனை ஆராதித்தால் இறைவனை நீ அடையலாம் என்று வழிமுறையை கொடுக்கிறார். அந்த செயல்பாட்டின் மூலமாக எங்க பார்க்க சொல்லுகிறது? எனக்குள்ளே இறைவனை தேடுன்னு சொல்லுகிறது. எங்கும் இருக்கின்ற இறைவன் தான் இங்கே ஆலயத்திலே சிற்பத்துக்குள்ளும் இருக்கிறான். அந்த பரமாத்மா தான் உனக்குள்ளும் இருக்கிறான். சிற்பத்தை பார்ப்பதன் மூலமாக உனக்குள்ளே இருக்கின்ற பரமாத்மாவை தேடி அடை என்பதைத்தான் ஆகம சாஸ்திரங்களும் பேசுகிறது. அதனால்தான் பூஜையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகான இடம் வரும். இறைவனும் என் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியும் நானும் வேறு வேறு அல்ல, இரண்டு பேரும் ஒருவரே. சோகம் பாவேன பூஜையே, சகா அவன், அகம் நான், இரண்டு பேரும் ஒன்றுதான் என்கின்ற எண்ணத்துடன் பூஜை செய். அவ்வாறு பாவித்து பூஜை செய். இந்த முறையிலே எனக்குள்ளே மீண்டும் என்னை கொண்டு போய் அந்த உள்ளத்துக்குள்ளே உரைகின்ற இறைவனோட உட்கார வைப்பதற்காக இருக்கக்கூடிய இரண்டாவது வழிமுறைதான் ஆகம சாஸ்திரம். முதல்ல வேத சாஸ்திரம், பிறகு ஆகம சாஸ்திரம். இது மந்த முமுக்ஷு. இவன் என்ன பண்றான்? இங்கேயும் மனசு இருக்கு, அங்கேயும் மனசு இருக்கு. இப்ப இவனுக்கு தர்மம் எல்லாம் போனதுக்கு பிறகு நான் வருவேன்னு சொல்லுவான். இப்ப தர்மம் எல்லாம் போனது பிறகு இவன் இங்கே வருவதற்கு தயாரா இருக்கு. அது வரைக்கும் இவன் தர்மத்தை தான் பிரதானம் கொடுப்பானே தவிர இறைவனுக்காக கொடுக்கக்கூடிய நேரம், தன்னை உணர்வதற்காக கொடுக்கக்கூடிய நேரம் வெகு குறைவு. இது மந்த முமுக்ஷு. கடைசியில் ஒருத்தருக்கார் அதம முமுக்ஷு. இவர் எப்படிடான்னா, எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுக்கிறேன், எல்லா சுகத்தையும் அனுபவிச்சு அதன் பிறகு எனக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது நான் இறைவனை தொழ வருவேன். அது சொல்ல வேண்டும் என்றால் இறப்பு வருங்காலத்தில் கூட நான் இறைவனை தொழுவதற்கு வருவேன். இப்பொழுது என்ன அவசரம் வேண்டியிருக்கிறது? இப்பொழுது நான் இளைஞனாக இருக்கிறேன், இவ்வளவு சம்பாத்தியம் செய்கின்றேன், இவ்வளவு பெயர் புகழ் கிடைத்திருக்கிறது, இவ்வளவு வேலைகள் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவ்வளவு காரியங்கள் நான் சாதிக்க வேண்டியிருக்கிறது, இவ்வளவு இலக்கை நான் அடைய வேண்டியிருக்கிறது, இவ்வளவு பொருள்களை வாங்கி குவிக்க வேண்டியிருக்கிறது, இதெல்லாம் அதே போல இவ்வளவு நாடுகளுக்கு நான் போக வேண்டியிருக்கிறது, இவ்வளவு சுகத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் செய்து முடித்து எனக்கு எப்பொழுது ஓய்வு கிடைக்கிறதோ, அல்லது இறப்பு எப்பொழுது என்னை தொட வருகிறதோ, அல்லது கஷ்டங்கள் எப்பொழுது என்னை தொட வருகிறதோ அப்பொழுது நான் இறைவனை தொழ வருகிறேன். அதுவரைக்கும் இறைவன் எனக்கு வேண்டாம். இந்த மாதிரியான மந்த நிலையிலே என்றால் அதம நிலையிலே இருக்கக்கூடிய முமுக்ஷு இருக்கார் இல்லையா, இவர் எப்போ வருவாரானா, எப்பொழுதெல்லாம் இவருக்கு தடை வருகிறதோ, இடையூறுகள் வருகிறதோ, கஷ்டங்கள் வருகிறதோ, இழப்புகள் வருகிறதோ அப்பெல்லாம் வருவார். அந்த கஷ்டம் தீர்ந்த உடனே மறுபடியும் போயிடுவார். வியாதி தீரட்டும், உடனே காணாம போயிடுவார். இடையூறுகள் நீங்கட்டும், உடனே காணாம போயிடுவார்.
எப்பொழுதெல்லாம் ஒரு இடையூறுகள், கஷ்டங்கள், அதிர்வுகள், வியாதிகள், இழப்புகள் அப்பெல்லாம் வருகின்ற மனம் அது தீர்ந்த உடனேயே இறைவனை மறந்துவிட்டு ஓடிவிடுகிறது. மீண்டும் உலகத்தை நோக்கி, செல்வத்தை நோக்கி, இன்பத்தை நோக்கி நுகர்வதற்கு ஓடிவிடுகிறது. இந்த மாதிரியான மனோநிலை படைத்தவர்களுக்கு தன்னுள்ளே உரைகின்ற இறைவனையோ அல்லது ஒரு குணத்துடன் கூடி, வடிவத்துடன் கூடி, பெயருடன் கூடியிருக்கின்ற ஒரு மூர்த்தி இடத்திலே போய் இறைவனை தேடுதல் என்பதோ இவர்களுக்கு முடியாத காரியம். மனதை ஒருமுகப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்ப இவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால் சம்பவங்கள் தேவைப்படுகிறது. மற்றவர்களுடைய வாழ்க்கை முறையில ஏற்பட்ட அனுபவங்கள். அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், எந்தெந்த முறையிலெல்லாம் அவர்களுக்கு அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கிறது, இறைவனை எப்படியெல்லாம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள், இறைவனை அடைவதற்கு என்னென்னெல்லாம் அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள், என்னென்ன தகுதியெல்லாம் வரவழைத்திருக்கிறார்கள், இதெல்லாம் அவர்களுக்கு சுட்டி காட்டுவதற்கு, சம்பவங்களின் மூலமாக சுட்டி காட்டுவதற்கு அவர்களுக்கு ஒரு வழிமுறை தேவைப்படுகிறது. அப்போ வேதம் மீண்டும் இறங்கி வருகிறது. என்ன செய்கிறது என்றால் புராணம் என்கின்ற ஒரு செயல்பாட்டின் மூலமாக, புராணம் என்கின்ற ஒரு செயல்பாட்டை எடுத்துக்கொண்டு, புராணம் என்றால் பழமையானது பார்த்தோம். பழமையாக இருக்கக்கூடிய கர்ண பரம்பரையிலே வரக்கூடிய வரலாறுகளை நமக்கு சம்பவங்களின் மூலமாக ஒருவருடைய வாழ்க்கை முறையை நமக்கு சுட்டி காட்டுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை எப்படியாவது மேம்பாடு அடைய வைத்து விட மாட்டோமா? இந்த ஜீவனை எப்படியாவது உலகத்திடத்திலிருந்து மீட்டெடுத்து இந்த மனதை கொண்டு போய் மனதுக்குள்ளே உரைகின்ற இறைவனிடத்திலே உட்கார வைத்து விட மாட்டோமா என்கின்ற முயற்சியை இந்த புராணம் என்கின்ற 3வது சாதனத்தின் மூலமாக இப்ப இவர்கள் யாரானா அதம முமுக்ஷு. நான் அனுபவிக்க வந்திருக்கிறேன், அனுபவித்து முடித்து விட்டதற்கு பிறகு வருகிறேன் சொல்லக்கூடிய காலத்தை கடத்தி கொண்டே போகக்கூடியவர்கள், தன் நிலையை உணர்வதற்கு விருப்பம் இல்லாத, முயற்சி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், இப்படி தனக்குள்ளே ஒரு பொருள் இருக்கிறது, அதை உணரத்தான் வந்திருக்கிறோம் என்கின்ற அந்த நாட்டம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு தன் நிலையிலே உணரக்கூடிய அந்த ஞானத்தை பக்தர்களின் மூலமாக, சம்பவங்களின் மூலமாக, பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையிலே நடந்த உரையாடல்கள், லீலைகள், பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவு முறை, பகவானை எப்படி பக்தர்கள் தொழுதார்கள், இதெல்லாம் சொல்லுவதின் மூலமாக நம்மையும் வெளி உலகத்திலிருந்து உள் உலகத்திற்கு மீட்டெடுத்து உள்ளத்துக்குள்ளே உரையக்கூடிய இறைவனை எப்படி பக்தியோடு நாடுவது என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழிமுறைதான் இந்த புராணம். புராணம் அப்படின்னு சொல்லும் போது அது கர்ண பரம்பரையாக வந்ததுன்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு காலகட்டத்திலே இந்த விஷயமானது நடந்திருக்கும், அதை பார்த்திருப்பார்கள், அதை பற்றி பேசியிருப்பார்கள். ஆனால் அது காலப்போக்கிலே மலினப்பட்டு 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 ஒவ்வொருத்தரும் அதை தனக்கு புரிதல், தன்னுடைய புரிதல் என்னவோ அதற்கேற்ப அதை புரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்திக் கொண்டே வருவார்கள். ஒரு சாரார் தன்னுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி அதை புஸ்தகமாக படிப்பார். அந்த வகையிலே புராணம் என்பது என்றைக்கோ நடந்தவற்றை வெகு காலத்திற்கு பிறகு அந்த வரலாற்றை நாம்
படிக்கிறோம் கேட்கிறோம் அல்லவா? அப்ப அதுக்கு பேர் புராணம். இதிகாசம் என்பதற்கு என்ன? நடந்ததை நடந்தவாறே, நடந்த அன்றே நடந்த விஷயத்தை அப்படியே சொல்லுவதற்கு பேர் இதிகாசம். நடந்ததை இதி என்றால் இவ்வாறு, இதி ஆசம், இவ்வாறு எது நடந்ததோ நடந்ததை அன்றே, நிச்சயமாக அன்றே, ஆசம் இருந்தது என்று நடந்ததை நடந்தவாறே அன்றே இருந்ததை அன்றே சொல்லணும். அப்படி சொன்னா அது பேர் இதிகாசம்னு பெயர். நாளைக்கு சொன்னா அது வரலாறு. நடந்ததை நடந்தது அப்போ அப்படியே சொல்லணும். நாம சொல்றோம் அல்லவா, லைவ் ரிலே, நேர் அலைன்னு சொல்றோம் அல்லவா, நேரே நடந்து கொண்டிருக்கு. அதை அடுத்த முடிந்ததுக்கு பிறகு சொன்னால் அது வரலாறு. அது எப்படி வேணா இருக்கலாம். நடந்தது அப்பவே சொன்னா அது பேர் இதிகாசம். புராணம் அப்படின்னா, இன்றைக்கு நான் சொல்லிட்டேன், இதை வாங்கி கொண்ட ஒருவர் ஒரு 15 வருஷம் அல்லது ஒரு 20 வருஷம் கழிச்சு வேற யாருக்கோ ஒருத்தருக்கு சொல்றார். அவர் ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு சொல்றார். அதை ஒருத்தர் 100 வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு சொல்றார். அப்படியே போகிறது. அப்போ சொன்னவர் எந்த தன்மையோட ஒருத்தருக்கு கொடுத்தார் தெரியாது. கேட்டவர் எந்த தன்மையிலே இதை வாங்கினார் தெரியாது. அவர் எப்படி புரிந்து கொண்டு இன்னொருத்தருக்கு சொன்னார் தெரியாது. அப்படி போயிட்டே இருக்கும். அந்த முறையிலே போவது பேர் புராணம் என்று பெயர். இப்போ இந்த புராணம் இருக்கு, இந்த பெரிய புராணம் என்பது எதற்காக வந்திருக்குதான்னா, அதம நிலையிலே இருக்கக்கூடிய முமுட்சுவை மந்த முமுட்சுவாக மாற்றி, மந்த முமுட்சுவிலிருந்து அதி தீவிர முமுட்சுவாக இறைவனை தீவிரமான முறையிலே நாட வைக்க வேண்டும். எங்கே? உள்ளத்துக்குள்ளே உரைகின்ற அந்த பரம்பொருளை நாட வைக்க வேண்டும் என்பதற்காக சேக்கிழார் பெருமானால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகான நூல்தான் இந்த பெரிய புராணம். இது 12வது திருமுறையிலே வரக்கூடிய புராணம். 12 திருமுறைகள்ல 12ஆம் திருமுறையாக வரக்கூடிய இந்த புராணம். புராணம் அப்படின்னு சொல்லும் போது புராணத்திற்கு 5 லட்சணங்கள் சொல்லுகிறார். எந்த ஒரு புஸ்தகம் எழுதுவதாக இருந்தாலும் அதுல லட்சணங்கள், என்னென்ன அடையாளங்கள் அதுல இருக்கு, அந்த புஸ்தகத்துல இருக்கு. அப்படி பார்த்தோம் என்றால் பஞ்சலக்ஷணாணி புராணாணி சந்தி, 5 லட்சணங்கள் கொண்டது புராணங்கள். பாகவத மகாபுராணம் 10 லட்சணங்கள் இருக்கு. ஆனா இங்க புராணம்னு சொல்லும் போது அதுல 5 லட்சணங்கள் இருந்தாக வேண்டும். இந்த லட்சணங்கள் இருந்தால் அதுக்கு பெயர் புராணம். இது இல்லைன்னா அது புராணம் அல்ல. அது என்ன 5 லட்சணங்கள்? சர்க்கா படைப்பு, விசர்கா அல்லது பிரதிசர்கா அந்த படைப்பினுடைய சிறப்பை பற்றி விவரித்து கூறுவது. சர்கா, பிரதிசர்கா, 3வது வம்சா, வம்சம், 4வது மன்வந்தரஹா, மனுனுடைய பரம்பரை, 5வது வம்ச அனுச்சரித்தம், வம்சானுச்சரித்தம். இந்த 5 லட்சணங்கள் புராணங்களுக்கு சொல்லப்படுகிறது. சர்கா, பிரதிசர்கா, வம்சா, மன்வந்தரஹா, வம்ச அனுச்சரித்தம். இப்ப இங்க சர்க்கம் அப்படின்னு சொல்லும் போது உலகு அப்படின்னு எடுத்துக்கணும். சர்க்கம் என்றால் உலகம், உலகு. இந்த பெரிய புராணத்துல சர்க்கம், சர்க்கத்தினுடைய சப்தம் எங்கே வருகிறது? தியாகம் என்கின்ற
பெயரிலே வருகிறது. விட்டு விடுதல். விட்டு விடுதல் என்பது சர்க்கத்துக்கு நிறைய பொருள் சொல்லப்படுகிறது. அதுல ஒரு பொருள் விட்டு விடுதல் அல்லது தியாகம், துறவு, அல்லது வேகமாக செல்லுதல். இந்த புராணத்தை முழுக்க படித்தோம் என்றால் 63 நாயன்மார்களுடைய சரிதத்தை நாம் படித்து முடித்தோம் என்றால் அவர்கள் எவ்வளவு வேகமாக தன்னுடைய உலகத்தை நோக்கி போகிறார்கள், இறை உலகத்தை நோக்கி அவர்கள் போகிறார்கள் என்பதை காட்டக்கூடியதாக அமைகிறது சர்க்கா. தன்னுடைய உண்மையான உலகம், மாறாத உலகம், ஆனந்த உலகத்தை நோக்கி, இறைவனுடைய உலகத்தை நோக்கி எவ்வளவு வேகமாக அவர்கள் போகிறார்கள். அதற்கு அவர்கள் எதையெல்லாம் விட்டு விடுகிறார்கள், தியாகம் செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நமக்கு காட்டக்கூடியதுதான் இந்த பெரிய புராணம். பெரிய புராணத்தை படிச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் என்னவென்றால், இந்த உலகத்திலே பிறந்த நான் என்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் எவ்வளவு வேகமாக இறைவனை நோக்கி நான் போகப் போகிறேன், அதற்கு நான் எதையெல்லாம் விடுவதற்கு தயாராக இருக்கிறேன். இப்ப நீங்க ஒவ்வொரு நாயன்மாரையும் பார்க்க போகிறீர்கள். அதில் அவர்கள் எதையெல்லாம் விடுகிறார்கள் உங்களுக்கு புரிவதற்காக சொல்லணும்னா, செல்வத்தை துரத்தல். செல்வத்தை துரத்தல், செல்வத்தின்பால் கொண்ட அபிமானத்தை துரத்தல். செல்வத்தையே துறக்கிறார்கள். நமக்கு அது பின்னாடி புரிந்து கொள்ள வேண்டியது செல்வத்தின்பால் கொண்ட அபிமானம். பையனையே துரத்தல், மனைவியவே துரத்தல், நாட்டையே துரத்தல், பதவியவே துரத்தல், புகழை துரத்தல், தேகத்தை துரத்தல், உயிரையே மாய்த்துக் கொள்ளுதல், உடைமைகளை துரத்தல், உறவுகளை துரத்தல், தான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தை துரத்தல், எல்லாவற்றையும் துறப்பதின் மூலமாக இந்த மேலான பரம்பொருளை நான் எப்படி அடைவேன்? பக்திங்கிற சொல்லுக்கு ஒரு அழகான அர்த்தம் என்னவென்றால் துறவு, தியாகம். அதான் பக்தி. நம்ம பக்தினா ஏதோ பாடுவது, ஆடுவது, ஆலயம் செல்வது, இறைவனுக்கு நாம் 4 பாடல்கள் பாடுவது, ஸ்தோத்திரம் சொல்வது பக்தி நினைச்சுக்கணும். அதல்ல. பக்தி என்றாலே நிறைய பொருள் இருக்கு. அதுல ஒரு பொருள் துறவு, தியாகம். அப்போ இந்த பெரிய புராணத்தை நான் படித்தால் எனக்கு முதல் அடையாளம் என்ன கிடைக்கிறது? சர்க்கா. எப்படி நான் துறக்கலாம், இறைவனுக்காக எப்படி நான் அனைத்தையும் துறக்கலாம், வேகமாக எப்படி நான் இறைவனை நோக்கி செல்லலாம். மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும், வேகமாக இறைவனை நோக்கி சொல்ல வேண்டும், எனக்குள்ளே இருக்கின்ற அந்த இறைவனை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த தீவிர நாட்டம் உடையவர்களுக்கு இந்த பெரிய புராணம் ஒரு பெரிய மருந்தாக அமையும். இல்லாதவர்களுக்கு இது வெறும் கதை. 63 நாயன்மார்கள் இருந்தார்கள், அவர்கள் இறைவனை தொழுதார்கள், இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பது அவர்களுக்கு ஒரு சம்பவமாக அது தெரியுமே தவிர, அது தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படி அதை நான் எனக்குள்ளே கொண்டு போய் ஒப்பிட்டு இறைவனோட சேரப்போய் என்பகின்ற அந்த விஷயத்தை அவர்களுக்கு கொடுக்காது. அதுல எந்த மாற்றமும் அவர்களுக்கு வராது. அப்படி வரணும்னா அதி தீவிர முமுட்சுவாக அவன் இருக்க வேண்டும். அவன் இந்த பெரிய புராணத்தை படிச்சான்னா கேட்ட மாத்திரத்திலேயே கரைஞ்சு போக ஆரம்பிச்சிருவான். சர்க்கத்துக்குள்ள வேகமாக எப்படி துறந்து விட்டு இறைவனை நோக்கி போகலாம். இரண்டாவது சர்க்கா, இரண்டாவது பிரதிசர்க்கா. இந்த பிரதிசர்க்கம் என்பது, பிரதி என்றால் ஒன்றை குறித்து, ஒரே ஒரு பொருளை குறித்து, இந்த ஒரே ஒரு உலகத்தை குறித்து என்றால், இறைவனை தவிர இறைவனுடைய பொருளுக்கோ, இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்பத்திற்கோ
இறைவன் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய தர்ம பாதைக்கோ நான் போகாமை, ஒன்றே ஒன்றாக இருக்கின்ற உலகம் இறைவனே, இறைவனுக்காகவே நான் மாறாது இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை வாழப் போகிறேன் என்கின்ற விஷயத்தை எனக்கு இந்த பெரிய புராணமானது 63 நாயன்மார்களுடைய சரித்திரமானது எனக்கு காட்டுகிறது. பிரதிசர்க்கம். அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றை நோக்கியே போகின்றது, ஒன்றை நோக்கியே எப்படி போவது என்பதை நிறைய நாயன்மார்கள் நமக்கு காட்டப் போகிறார்கள். பார்க்கப்போ அப்பர் சுவாமியுடைய வாழ்க்கையில பார்த்தா வேண்டுமென்றே என்ன பண்றாராம் பகவான், நிறைய முத்து பவளம் மாணிக்கம் தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் எல்லாவற்றையும் ஆலயத்தை சுற்றி உழவார பணி பண்ணி கொண்டிருக்கிறாராம் அடியவர்களோட சேர்ந்து. இவர் எந்த பக்கம் பெருக்கிக் கொண்டிருக்கிறாரோ அந்த பகுதியிலே நிறைய இந்த நவரத்தனங்களும் வீசப்பட்டிருக்கிறது. இவருக்கு அந்த மண்ணும் இந்த நவரத்தனங்களும் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரே கல்லாகத்தான் தெரிகின்றதாம். எல்லாவற்றையும் பெருக்கி எடுத்து கூடையிலே கொண்டு போய் போட்டு அந்த குளத்திலே கொண்டு போய் போடுறாராம், குப்பையக்கூடிய இடத்திலே கொண்டு போய் போடுறாராம். அப்போ அவருடைய நாட்டம் ஒன்றாக இருக்கின்ற பரம்பொருளை எப்படி நான் அந்த உலகத்தை வேகமாக அடைவேன், அதற்கு நான் என்னை எப்படி தயார் செய்து கொள்வேன், இந்த அறிவை நமக்கு பெரிய புராணமானது பிரதிசர்க்கம் என்று சொல்லக்கூடிய அடையாளத்தின் மூலமாக காட்டுகிறது. சர்க்கம் என்பது தியாகம், துறவு, வேகமாக செல்லுவது. பிரதிசர்க்கம் என்பது ஒன்றை நோக்கி பகவான் பக்கத்திலே நான் எப்படி போய் இருக்க போகிறேன், ஒரே நிலையில் மாறாமல் எப்படி இருக்க போகிறேன். இது இரண்டாவது. மூன்றாவது வம்சஹா. வம்சம் என்று வரும்போது குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். இனம், குடும்பம். பரம்பரையாக இந்த பக்தியினுடைய தன்மை எப்படி காப்பாற்றிக் கொண்டு வரப்படுகின்றது. அதனால்தான் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய புராணத்தினுடைய அழகே ஒவ்வொரு நாயன்மாரையும் நமக்கு அறிமுகப்படுத்தும் போது சேக்கிழார் பெருமான் என்ன பண்ணுவார்னா அவருடைய வம்சத்தை பத்தி சொல்லுவார், அவருடைய இனத்தை பத்தி சொல்லுவார். எந்த குலத்தை சேர்ந்தவர், என்ன தொழில் செய்கிறார், அவர்களுடைய வசதிகள் என்ன, அவருடைய பின்புலம் என்ன, இதெல்லாவற்றையும் சொல்வதனுடைய நோக்கம் அந்த பரம்பரையானது, பக்தி பரம்பரையானது மாறாமல் அது இனமானது காப்பாற்றிக் கொண்டு வரப்படுகிறது. அப்ப இங்கே பெரிய புராணம் படிப்பதனுடைய நோக்கம் நான் வம்சத்தை தெரிந்து கொள்ளுடைய நோக்கம் அந்த வம்சத்துடன் நான் சேர்ந்து இருக்க வேண்டும், பக்தி வம்சத்துடன் சேர்ந்து இருக்க வேண்டும். பக்தர்களுடன் நான் எப்படி சேர்ந்திருப்பது, எப்படி நான் என்னை இணைத்துக் கொண்டு வாழ்வது, அதிலிருந்து நான் எக்காரணத்தை கொண்டும் என்னை விடுவித்துக் கொள்ளாமல் எந்த கடினமான சூழ்நிலையிலும் நான் அந்த பக்தி பரம்பரையிலேயே, பக்தர்களுடைய அடியவர்களுடைய பரம்பரையிலேயே என்னை இருக்குமாறு நான் எப்படி வைத்துக் கொள்வது, அப்போது அடிகளுடைய வாழ்க்கையில பார்க்க போறோம். எப்படி நான் அந்த அடியவர்கள் கூட்டத்தோடையே இருப்பேன், அந்த வம்சத்தோடையே எப்படி நான் இருப்பேன், என்னுடைய வம்சமும் பக்தி வம்சமாகவே வரட்டும், என்னுடைய இனமும் பக்தி வம்சமாகவே வரட்டும் என்று பிரார்த்தனை செய்தல், அதை காப்பாற்றுதல். அப்ப இது மூன்றாவது சர்க்க, பிரதிசர்கா, வம்சா. நாலாவது மன்வந்தரகா. மன்வந்தரகா என்றால் மனிதர்கள். மனுவிடத்தில் இருந்ததால் நாம் எல்லோரும் மனிதர்கள், மனித ஜீவர்கள். மனிதத்தன்மையுடன் எப்படி இருப்பது, மனிதனாக எப்படி இருப்பது, மனிதத்தன்மையிலிருந்து எப்படி நான் இறைத்தன்மைக்கு உயர்வது என்பதை என காட்டிக் கொடுக்கக்கூடியதுதான் பெரிய புராணம்.
மனிதத்தன்மையிலிருந்து மிருகத்தன்மைக்கு இறங்குவது ரொம்ப சுலபம். அதற்கு எந்த பிரயத்தனமும் தேவையில்லை. மனிதத்தன்மைக்கு நிற்பதே ரொம்ப கடினம். அதற்கு ரொம்ப பிரயத்தனம் தேவை. அதிலிருந்து எப்படி இறைத்தன்மைக்கு போவது, அதை காட்டுவதுதான் பெரிய புராணம். இது 4வது மன்வந்தரஹா. கடைசியில வம்ச அனுச்சரிதம். அது என்ன, அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.